அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தற்போது திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. அனைவர்களும் உளு இல்லாதவர்கள் உளு செய்து கொள்ளுங்கள். உளுவோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெண்கள் தங்களுடைய தலையை முழுமையாக மறைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி யாரும் அதிகமாக இடத்திலும் பேச வேண்டாம், அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல திக்ர் செய்யக்கூடிய நாம் மனதை ஓர்மையாக வைத்துக்கொண்டு கல்பை நாம் அல்லாஹிற்கு முன்னால் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு கல்புனுடைய கிப்லாவாக அல்லாஹுவை ஆக்கி கொண்டு, தொழுகையினுடைய கிப்லா காபத்துல்லா, கல்புனுடைய கிப்லா அல்லாஹ்வாக ஆக்கி கொண்டு அமைதியான முறையில் ஓர்மையான முறையில் திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் என்றால் நினைவு கூறுதல் என்ற அர்த்தம். நினைவு கூறுதல் என்பது மனதால் நினைவு கூற வேண்டும், நாவால் கூற வேண்டும் என்பதே திக்ரினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. திக்ரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த இடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த இடம் சொர்க்க பூங்கா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கக்கூடிய நாம், யா அல்லாஹ் என்னை சொர்க்க பூங்காவிலே அமர வைத்திருக்கின்றாய், இந்த சொர்க்கத்தை விட்டு எங்களை ஒருபோதும் வெளியேற்றி விடாதே, நாங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டோம், அங்கதான் போய் எங்களுக்கு நீ சொர்க்கம் கொடுக்கணும் இல்ல, இந்த உலகத்திலேயே எங்களுக்கு திக்ர் மஜ்லிஸ் என்ற சொர்க்கத்தை கொடுத்து விட்டாய், அந்த மஜ்லிஸிலேயே நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்க பூங்காவனத்திலேயே நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதே போல இந்த மஜ்லிஸினுடைய கண்ணியம் என்னவென்றால், மலக்குமார்கள் இந்த மஜ்லிஸுக்கு ஆஜராகுவார்கள். சாதாரண மஜ்லிஸ் அல்ல, மலக்குமார்கள் ஆஜராகுவார்கள். நல்ல அருவாகுகள் ஆஜராகக்கூடிய மஜ்லிஸ் ஆகும். எனவே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும், அங்கீகரிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மலக்குமார்கள் வானலோகத்திலே திக்ர் மஜ்லிஸை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை பார்ப்பதற்காக வேண்டியே நியமனம் செய்யப்பட்ட மலக்குகளின் கூட்டம் வானலோகத்தில் இருக்கும். பூமியில் இருப்பவர்களுக்கு எப்படி நட்சத்திரங்கள் மின்னுகின்றதோ அதே போல வானில் உலாவிக் கொண்டிருக்கின்ற அந்த மலக்குமார்களுக்கு யாரெல்லாம் பூமியிலே எங்கெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிறதோ அந்த சபைகள் எல்லாம் நட்சத்திரத்தை போல மின்னிக் கொண்டிருக்கும். உடனேயே அந்த மலக்குமார்கள் அந்த இடத்திற்கு சங்கை பொருந்திய மலக்குமார்கள் அந்த இடத்திற்கு சங்கமிப்பார்கள். அந்த இடத்தில் இருந்து அர்ஷுல்லா வரை எந்த ஒரு திரையும் இல்லாமல், தடையும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த சபை காக்கப்படும். வானலோகத்திலே இருந்து அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஒரு வானவர் அனுப்பப்படுவார். இங்கே இருந்து அல்லாஹ்வுடைய செய்தி சொல்வதற்காக வேண்டி, வானலோகத்திற்கு செய்தி சொல்வதற்காக வேண்டி ஒரு மலக்கு மேல போவார். மேல போன மலக்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதற்கு முன்னால 2 மலக்குமார்களும் சேர்ந்துக்குவாங்க. எதுக்காக போறீங்க? திக்ர் மஜ்லிஸ் நடைபெறுகிறது, அதை பற்றி சொல்லுவதற்காக போகின்றேன். அவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாட போகின்றேன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அப்போ இறங்கக்கூடிய மலக்கு சொல்லுவார், நான் அதற்காக வேண்டிதான் வந்திருக்கின்றேன், உங்கள் செய்தி செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இறங்கி விட்டியது. அந்த மஜ்லிஸ்ல இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இறங்கி விட்டது. அல்லாஹு அக்பர். இப்போ அல்லாஹ்ட்ட அங்க சொர்க்கத்துல அங்க அரிசுல்லால அல்லாஹ்ட்ட இங்க இந்த விஷயம் நடைபெறுமாம். ஹதீஸ்ல வருது,
எதற்காக வேண்டி இவர்கள் என்னை திக்ரு செய்கின்றார்கள்? யா அல்லாஹ், எதற்காக வேண்டி திக்ரு செய்கின்றார்கள்? உனக்காக வேண்டி. இவர்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி இவர்களுடைய ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை ரஹ்மானே. ஆனால் உன் மீது பேராழ்வில் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற பேராசையில் இருக்கிறார்கள். சரி, எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். நரகத்தை விட்டு ரஹ்மானே. நரகத்தையும் அதனுடைய அதாபுகளையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் இல்லையா அல்லாஹ் என்று சொன்ன உடனே, நரகத்திலிருந்து பூரணமாக அவரை நாம் பாதுகாத்து விட்டோம். அவர் நரகம் அவருக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்பட்டு விட்டது என்ற இந்த நற்செய்தியை அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைப்பான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸிலே எந்த ஒரு பேச்சோ குறைச்சலோ சிரிப்போ இந்த ஒரு இது இல்லாமல் மன ஓர்மையோடு அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இப்போது மஜ்லிஸ் ஆரம்பமாகின்றது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஜத்திது ஈமானக்கும் பில் கௌலி அஃதலில் ذிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செய்ய போறோம். லா என்றால் இல்லை என்று அர்த்தம். லா இலாஹா என்றால் வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம். இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ்வை தவிர, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல போறோம். இப்ப இந்த கலிமாவுக்குண்டான விளக்கத்தை மஷாயிஹ்மார்கள் சொல்லும்போது, லா என்றால் இல்லை என்ற அர்த்தம், இலாஹ் என்றால் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம். இப்ப சகல கோடி தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கு. அந்த சகல கோடி தேவைகளையும் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்கும்போது, வானத்துல நம்ம படைச்சு விட்டுட்டு வானத்துக்கு போய் உக்காந்துக்கிட்டான்றதல்ல. அல்லாஹ் ரப்பானவன். ரப்புக்கு என்ன அர்த்தம்? ரப்புனா என்ன அர்த்தம்? அதாவது ரப்பு என்றால் எல்லா தேவைகளும் உடனிருந்து பரிபாலனம் செய்யக்கூடியவனுக்கு பேர் தான் ரப்பு. இப்ப லா இலாஹ என்று சொல்லும் போது சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இப்ப எத்தனையோ சகல கோடி வஸ்துக்கள் இருக்கு, எத்தனையோ அவைகளுக்கு தேவை இருக்குது. அந்த சகல கோடி வஸ்துக்கள்ல நாமளும் ஒருத்தங்க. நம்ம மனித படைப்பு ஒரு படைப்பு. நமக்கும் சகல தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை 7 வானத்துக்கு மேல போய் அல்லாஹ் பூர்த்தி செய்யல. நம் உடனே இருந்து நம் தேவைகளை அவன் மட்டுமே பூர்த்தி செய்கின்றான் என்பதுதான் இந்த கலிமாவினுடைய விளக்கம். அப்ப நாம இப்படி உணர்ந்து சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ், தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இப்ப தேவைகள் என்ன தேவைகள் வரும்? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கலாம், இல்ல பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு ஒரு தேவைகள் இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையில பரக்கத்தா சம்பாதிக்கணும்னு தேவைகள் இருக்கலாம், ஹராம்ல இருந்து நீங்கணும்ன்ற தேவைகள் இருக்கலாம். எப்படி எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கு. மனுஷன் ஆஜத்து மனுஷனுக்கு ரொம்ப தேவைகள் என்பது மனுஷனுக்கு அவனும் மனுஷனுடைய உயிர் எப்படி அவனை விட்டு பிரியாதோ அதுபோல அவன் தேவைகளையும் அவன் விட்டு பிரிந்தவன் அல்ல. அதிலிருந்து அவன் நிராசனையானவன் அவன் அல்ல. எனவே நாம் தேவைகளை முன்வைத்து அல்லாஹ்ட்ட கேட்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது நம் தேவைகளை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் என்று சொல்லுவாங்களா? இன்ஷா அல்லாஹ்.
أفضل الذكر بقول لا إله إلا الله சொல்வ لا إله إلا الله 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 لا إله لا إله إلا لا إله إلا الله 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 لا إله لا إله إلا الله 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 لا لا إله إلا الله لا إله لا إله إلا الله 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 لا إله
illallah, la ilaha 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 illallah, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்ததாக இல்லல்லாஹு இல்லல்லாஹ் அப்படின்னு திக்ரு சொல்ல போறோம். இல்லல்லாஹு இல்லல்லாஹ் என்றால், யா அல்லாஹ், நீ மட்டும்தான் என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், நீ மட்டும்தான் யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாரும் இல்ல, உன்னை தவிர வேற யாரும் இல்ல, என் தேவைகளை பூர்த்தி செய்வேன், உன்னை தவிர யாரும் இல்ல, இல்லல்லா இல்லல்லான்ட்டு இஸ்பாட் செய்ய போறோம். அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரும் இல்லை. திக்ரை சாபித்த என்று சொல்லுவார்கள். அதிகமா அல்லாவை தரிப்படுத்துதல், யா அல்லாஹ், நீங்கள் வணங்கக்கூடியவன் நீதான், உன்னை தவிர வணங்கக்கூடியவன் வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர எங்களுக்கு ரப்பு யாரும் இல்ல, உன்னை தவிர எங்களுக்கு இலா யாரும் இல்ல, உன்னை தவிர எங்கள் பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்ல, உன்னை தவிர எங்களுக்கு வாரி வழங்குபவன் யாரும் இல்ல, உன்னை தவிர எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்பவன் யாரும் இல்ல, உன்னை தவிர எங்களுக்கு பொறுப்பாளன் யாரும் இல்ல, அல்லாஹ் நீ மட்டும்தான் என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய என்று சதா விளங்கி கொண்டு அந்த திக்ர இல்லல்லாஹு இல்லல்லான்னு கல்புல அடிச்சு சொல்லும். லர்புல் கல்புன்னு சொல்லுவாங்க. இந்த திக்ருக்கு இன்னொரு பேர் என்ன? லர்புல் கல்பு. கல்பு வந்து ஆட்டம் காமிக்கும். இல்ல அல்லாஹ் இல்ல இல்ல, தண்ணி தான் உன் தாகத்தை தீக்குது, சாப்பாடு தான் உன் பசியை தீக்குது, உன் கணவன் தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறான், உன் மனைவி தான் உன் தேவையை பூர்த்தி செய்யறாங்க, இப்படின்னு மக்களை இலாமா காமிச்சு கொண்டுட்டு இருக்கோம். நான் மக்கள் இலா இல்ல, அல்லாதான் நம்ம இலா. ஏன்னா எந்த வஸ்துக்களும் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அல்லாவை தவிர என்பதை நாம் கல்வில ஈமான் ஆணித்தரத்தோடு நாம் பதிக்கணும். சொல்லுமா? இல்லல்லாஹ் 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 illallah 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 la ilaha illallah முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது நம்ம அல்லாஹ்வை கூப்பிட போறோம். அல்லாஹ், உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹ். இந்த மாதிரி அல்லாஹ்வை கூப்பிடணும். ரப்பே, உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை அல்லாஹ், உன்னை தவிர வேறு வழி இல்லை அல்லாஹ், உன்னை தவிர வேறு ரப்பி இல்லை அல்லாஹ், உன்னை தவிர வேறு ராசிக்கு இல்லை அல்லாஹ். அல்லாஹ், நீதான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அல்லாஹ். அல்லாஹ், நீதான் எங்களை உன் பக்கம் இழுத்துக்கணும் ரஹ்மானே. சுயமா எந்த சக்தியும் இல்லை,
மையத்து மை ஜாஹில் மை முல்தருமை ஆஜிஸ்மைன்னு சொன்னார். யா அல்லாஹ், நான் கண்ணு தெரியாத ஆளு, காது கேட்காத ஆளு, வாய் பேச தெரியாத ஆளு. யா அல்லாஹ், நான் மையத்தானவே, நான் ஜாஹிலானவே, நான் நாட்டம் இல்லாதவே, எனக்கு சக்தி இல்லாதவர். ரப்பே அல்லாஹ் அல்லாஹ், என் காரியங்களுக்கு உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் ரஹ்மானே, சிறப்பா ஆக்கி கொடுத்துறல்லான்னு அல்லாஹ்வை கூப்பிடும் போது ஒவ்வொரு தேவைகளையும் முன்வைக்கணும். அல்லாஹு அல்லான்னு கூப்பிட்டா, அல்லாஹ் அப்தி அடியானே உனக்கு என்ன வேணும்? இவன் சொல்றது உண்மைதான். இவனுக்கு என்ன தவிர வேற யாரு தெரியும்? அவனுக்கு நான் தானே ரப்புன்னு, நான் தானே அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்போம். அன்பர்களே, அல்லாட்ட கேட்டு வாங்கணும். அல்லாஹ் தாலா வாரி வழங்குபவன். அவனிடத்துல என்ன தேவைகள் இருந்தாலும் முன்வைப்போம். ரப்பே, எங்க வீட்டுல இவ்வாறு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு, நீக்கிறல்லா. அல்லாஹ், எங்க வீட்டுல இந்த சிரமங்கள் இருக்கு, நீக்கிறல்லா. இந்த ஹாஜத்துகள் இருக்குது, கபில் செஞ்சுக்கல்லா. ஏன் அல்லாஹ், இந்த கஷ்டங்கள் சிரமங்களை நீக்கிறல்லா என்று எல்லா பிரச்சனைகளையும் என்னவா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உண்டாகுவது என்னவோ அதை அதற்கு உண்டான தீர்வை வழங்குபவன் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் என்பதையும் நம்ம கல்வில ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அவனை தவிர நமக்கு பதில் என்பது இல்லை, அவனை தவிர வேறு வழி என்பது இல்லை நமக்கு என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹ்வை அழைப்போம். அல்லாஹு அல்லான்னா அப்தி அடியானே உனக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்கறான். கேட்கறத எப்ப நாம செவியால கேட்கிறோமோ அப்பதான் நம்ம அல்லாஹ்வுடைய மஹிதத்தை அறிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். கூப்பிடுங்க அல்லாஹ்வை. அரிசு நடுங்கணும் அல்லாஹ்வை கூப்பிடும் போது. அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். கெஞ்சி கேளு. அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹு 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 அல் 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 அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், 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 அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக நம்ம இஸ்முல் ஆலம் என்று சொல்லுகின்ற யா ஹய்யூ யா கையூம் என்று இந்த இஸ்மை நாம சொல்லி அல்லாஹ்விட்ட நம்ம கேட்க போறோம். யா ஹய்யூ யா கையூம், யா ஹய்யூ யா கையூம் ஆனவனே. ஹய்யூன் கையூம் என்றால் யா அல்லாஹ் நீயே ஹயாத்தானவன், நாங்கள் எல்லாம் மையத்து ரப்பே. மூத்து கபில அன் தமூத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் மௌத்தாகி கொள்ளுங்கள்
நீங்கள் மௌத்தா படுவதற்கு முன்னால், என்னங்க மௌத்தாருக்கு முன்னாடி மௌத்தாகிங்க, அதுதாங்க ஆன்மீகம். மௌத்தாகப்படுவதற்கு முன்னால் மௌத்தாகி கொண்டால் சிரமமே இருக்காதுங்க. என்ன சூசைட் பண்ணிக்க சொல்றீங்களா? சில பேர்த்துக்கு அப்படி கூட சிந்தனை வரலாம். நவுது பில்லாஹி மின்ஹா. இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டது ஹராம் தான். எவ்வளவு பெரிய இறை அச்சத்தின் எல்லைக்கு போனாலும் இது ஹலாலாக முடியாது. அப்ப என்ன மூத்து நீங்கள் மௌத்தாகி கொள்ளுங்கள்னா, நீங்கள் நீங்கள் ஒரு நிலைக்கு மாறிக்கொள்ளுங்கள். என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறிக்கணும்? அல்லாஹ், நான் மையத்தானவன் ரப்பே, நீதான் ஹயாத்தானவன். உன் ஹயாத்தை கொண்டுதான் நான் ஹயாத்தா காட்சி அளிக்கிறேன். யா அல்லாஹ், நான் ஜாஹில் அல்லாஹ், நீதான் ஆலிமானவன் ரப்பே. உன்னுடைய கல்வி ஞானத்தை கொண்டுதான் நான் அறிந்து கொள்கின்றேன். யா அல்லாஹ், நான் ஒன்றும் எந்த ஒரு நாட்டமும் இல்லாதவன் ரஹ்மானே. உன் நாட்டத்தை கொண்டுதான் நான் நாடுகின்றேன். எந்த ஒரு சக்தியும் நான் இல்லாதவன். உன் சக்தியை கொண்டுதான் நான் சக்தி பெற்றிருக்கின்றேன் ரஹ்மானே. நான் செவுடன் அல்லா, நீதான் கேட்கக்கூடியவன். நான் ஊமை அல்லா, நீதான் பேசக்கூடியவன். நான் குருடன் அல்லா, நீதான் பார்க்கக்கூடியவன் ரப்பே. நான் எந்த சக்தி எனக்கு சொந்தமில்லை அல்லா என்று நம்மை இல்லாமல் ஆக்கிக் கொள்வது. மையத்தாயிருக்கிறதுனா நம்மை இல்லாமல் ஆக்கிக் கொள்வது. நான் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிக் கொள்றதுக்கு பேருதான் ஆன்மீகம். அல்லாதான் எல்லாம் என்று நாம் சொல்வதற்கு பேர்தான் ஆன்மீகம். அப்ப ஃபனா ஃபிலாவில் வாழ்பவர்கள், பகா பிலாவில் இருப்பவர்கள் அல்லாவுல அழிஞ்சு போயிடணும். எதுல அழியணும்? உலகத்தோட இன்பத்தில் அல்ல, அல்லாஹ்வுடைய இன்பத்தில் அழியணும். அப்ப யா ஹய்யு ஹயாத்தானவனே, யா கையூம் நிலைத்திருப்பவனே, அல்லாஹ் ஹயாத்தானவனே, நிலைத்திருப்பவனே, உன்னுடைய ஹயாத்தை கொண்டு யா அல்லாஹ் நான் ஹயாத்தாக இருக்கிற ரஹ்மானே, உன்னுடைய நிலைத்திருத்தலை கொண்டு நாங்கள் நிலைத்திருக்கின்றோம் ரப்பே என்று இந்த வார்த்தை இருக்கிறதே இஸ்முல் ஆதம்னு சொல்றாங்க. அதை நாம சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்ட நம் துவா அங்கீகரிக்கப்படாமல் கையை இறக்குவதற்கு முன்னால் துவா அங்கீகரிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு திக்ர் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு يا حي يا قيوم، 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 يا حي يا حي يا قيوم، 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 حي 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 قيوم، يا الله، حي قيوم، يا الله، حي قيوم، يا الله، حي قيوم، يا الله، حي قيوم، حي قيوم،
ஹய்யுன் கையும் 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 யா அல்லாஹ் ஹய்யுன் கையும் யா அல்லாஹ் ஹய்யுன் கையும் யா அல்லாஹ் ஹய்யுன் கையும் ஹய்யுன் கையும் ஹய்யுன் கையும் ஹய்யுன் கையும் ஹய்யுன் கையும் ஹய்யுன் கையும் யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அடுத்ததாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈருலக இரட்சகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு ஸலவாத்து சொன்னா அல்லாஹ் நமக்கு மீது 10 ஸலவாத்து சொல்கின்றான். 10 நன்மைகள் அதிகமாகிறது, 10 தரஜாக்கள் உயர்கின்றது, 10 பாவங்கள் அழியப்படுகிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத்தால் நிறைய ஈடேற்றம். ஆதி முதல் ஓதி லோகம் ஸலவாத்து, ஆதி முதல் ஸலவாத்து ஓதி லோகம் மகிழுது. ஜோதி மீது சேதி சலாம் சோபனம் முழங்குதுன்னு பாடினாங்க. ஆதி முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லாம் ஸலவாத்து ஓதி இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தினுடைய அந்த பர்தாவை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது நண்பர்களே. அப்படிப்பட்ட உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் முர்சலீன் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்ல போறோம். நாயகத்தினுடைய கண்களை மூடிக்கொண்டு நாயகத்தினுடைய அந்த திரு பச்சை குப்பா மதீனா நகரத்தை கண்களால் பார்த்து அகக்கண்களால் பார்த்து ஸலவாத்தை கெஞ்சி கேட்போமே. நாயகம் சீக்கிரமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அங்க கூட்டுக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணுல தண்ணீர் வரணும். நாயகத்து மீது ஸலவாத் சொல்லும்போது கண்ணுல தண்ணீர் வரலன்னா அவன் கல்புல ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தமா ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அடுத்ததாக நம்ம அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் தேட போறோம். பாவங்கள் நிறைய செஞ்சிருப்போம் மனிதர்கள் அல்லவா. இன்னல் இன்சான் அதாவது உள்ளு மனுஷங்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யாரு இஸ்திக்ஃபார் தேடுறாங்களோ, யாரு அத்தாயிபு மினத் தம்பி கமல்லா தம்பலகு, யாரு பாவத்தை எண்ணி வருந்துறாங்களோ அவன் பாவமே செய்யாதவனை போலன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு தான் தெரியும். நாம உள்ளத்தினுடைய பூலவாக்கு என்னன்னு நமக்கு தான் தெரியும். நாம எப்படிப்பட்ட யோக்கியன் என்று நமக்கு தான் தெரியும் அன்பர்களே. அப்ப
அந்த யோக்கியப்பட்ட நமக்கு அல்லாஹ்க்கு மத்தியில பந்தம் இருக்கின்றது என்பதை மனசுல நாம பத்திரமா நாளைக்கு மறுமையில நிச்சயமா அல்லாஹ் கேட்பான். ஏன்டா இந்த பாவம் செஞ்சேன்ட்டு. எல்லாத்திலையும் ஏமாத்திரலாம், அல்லாஹ்ட்ட ஏமாத்த முடியாது. கடைசி மலக்குமார்கள்ட்ட கூட ஏமாத்திரலாம், அல்லாஹ்ட்ட ஏமாத்த முடியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப அந்த பாவத்தை அழிக்கிறது என்ன? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்பது பாவத்தை அழித்து விடும். நண்பர்களே, பாவத்தை அழிப்போமா? இஸ்திக்ஃபார் என்ற தண்ணீரை கொண்டு பாவம் என்ற அந்த நெருப்பை அணைத்தால் நாளை அந்த நரகம் என்ற நெருப்பிற்கு நாம் செல்ல மாட்டோம். சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல். ஒவ்வொரு இஸ்திக்ஃபார் சொல்லும்போது ஒவ்வொரு பாவத்தையும் அப்படியே நினைவுல கொண்டு வந்தே சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். أستغفر الله العظيم، 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 أستغفر. சத்தமா சொல்லுங்க. أستغفر الله العظيم، 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 أستغفر الله، إن الله غفور رحيم، أستغفر الله، إن الله غفور رحيم. சொல்லுங்க, أستغفر الله، إن الله غفور رحيم، أستغفر الله، إن الله غفور رحيم، أستغفر الله، إن الله غفور رحيم. அடுத்ததாக நாம அல்லாஹ்வை கூப்பிட போறோம். حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله، لا إله إلا الله. محمد رسول الله، محمد حبيب الله، حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிருக்கோம். மஷாயிஹ்மார்கள், காதிரியாவினுடைய மஷாயிஹ்மார்கள் இந்த திக்ர்களை நமக்கு சொல்லி தந்தாங்களோ அந்த திக்ரை நாம செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த திக்ர்களை கொண்டு நாம அல்லாஹ்விடத்திலே உதவி இஸ்திகாஸ் என்ற ரியாஸை அல்லாஹ்விடத்திலே நாம் தேட போறோம். என்னென்ன ஹாஜத்துகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அனைவர்களும் அவங்களுடைய ஹாஜத்தை நினைவில் கொள்ளுங்க. நம்முடைய ஹாஜத்தை அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹ். بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. حنيفة. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم أوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية مقدسة منا إلى روح سيدنا وسندنا وهادينا ومرشدنا وقرة أعيننا وآقانا محمد رسول الله صلى الله عليه وسلم. ثم إلى أرواح أهل القساء وإلى حضرات أصحاب البدريين وأحديين وسائر أصحاب النبي وأزواج النبي وأهل بيت رسول الله صلى الله عليه وسلم والأئمة الأربعة وسيدنا وسندنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني والشيخ أحمد كبير الرفاعي والشيخ أحمد البدوي والشيخ إبراهيم الدسوقي وغوث الأفراد بالحسن علي شاذلي وشيخنا أحمد بن علوان وعمر الشهروردي محمد بهاء الدين النقشبندي والشيخ الأكبر محي الدين بن عربي رضي الله تعالى عنهم أجمعين. وخصوصا إلى كتب الهند خواجہ معين الدين چشتی الأجميري وشاه الأميد الناغوري وداود الحكيم المتفتح وشهيد إبراهيم بادشاہ وأبي طاهر أمير عباس وشهداء الإرواڑی ونطهر عالم بادشاہ وأبي بكر ماهين ولي الله وستين أبي ما بيبي وسيد السادات مولى الدويلة علوي المنبرمي والشيخ محمد مولى البخاري والشيخ زين الدين المخدومي عمر البلنكوتي وسائر أولئك الكرام كلهم أجمعين. وخصوصا إلى سائر تاج العلماء وشمس العلماء وبحر العلماء ونور العلماء وجميع العلماء وجميع الأولياء من الجنة والناس أجمعين. خصوصا إلى شيخنا محمد باقر صاحب رضي الله تعالى عنه وخصوصا إلى مرحوم وخصوصا إلى شيخنا
يوسف القادري رضي الله تعالى عنه وسائر أوليائك الكرام كلهم أجمعين وخصوصا إلى تنقري سيد بيبي فاطمة رضي الله عنها وخصوصا إلى شيخنا ولبدي شيخ عبد القادر ولي الله وكلبدي سكري بابا شيخ فريد ولي الله وخصوصا إلى سيدنا كايلا بابا ومت بابا وكريم بابا وسيدنا سيلم سنياسي قندي سيم بير الهادي ولي الله رضي الله تعالى عنه وسائر أوليائك الكرام كلهم أجمعين خصوصا إلى مشايخنا مشايخ القادرية والشاذلية والششتية وشهروردية ونكشبندية ورفاعية وأكبرية وغوثية ونورية وفيزية وجمالية وعامرية وعارفية وسائر أوليائك الكرام كلهم أجمعين اللهم امددنا بمددهم واحفظ علينا بفيوضاتهم ورحمتهم وبركاتهم يا رب العالمين கருணையுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயகனே யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உன் அடிமைகளாக இருக்கின்றோம் ரஹ்மானே உன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திரு உம்மத்துகளாக இருக்கின்றோம் ரஹ்மானே யா அல்லாஹ் உன் நல்லோர்களின் வழிமார்களின் நேசர்களாக இருக்கின்றோம் ரஹ்மானே யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே கிருபையுள்ள நாயகனே கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனே கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே உன்னை விட்டால் வேறு ரப்பு இல்லையா அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு இலாஹி இல்லை ரஹ்மானே அல்லாஹ் உன்னை தவிர வேறு கதி இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் உன்னை தவிர வேறு வழி இல்லையா அல்லாஹ் நீதான் எங்களுடைய ரப்பாக இருக்கின்ற ரஹ்மானே என்னுடைய ராசிக்காக இருக்கின்ற ரஹ்மானே எங்களுடைய கஃபாராக இருக்கிற ரஹ்மானே எங்களுடைய சத்தாருல் உயூபாக இருக்கிற ரஹ்மானே உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்ல ரப்பே உன்னை விட்டால் வேறு கதி இல்லையா அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு வழி இல்லையா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே நீ தண்டிக்க நாடினால் தண்டிக்க தகுதியுள்ளவர்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் மன்னிக்க நாடு ரஹ்மானே யா அல்லாஹ் உன் மன்னிப்பையே நாங்கள் ஆதரவு வைத்திருக்கின்றோம் யா அல்லாஹ் உன் மன்னிப்பின் மீது நாங்கள் யா அல்லாஹ் நாங்கள் ராசியா இருக்கின்றோம் ரஹ்மானே யா அல்லாஹ் உன் மன்னிக்கின் மீது ஆதரவு வைத்திருக்கின்றோம் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக நாங்கள் செய்த பாவங்களால் எங்களை நரகத்தில் போட்டு விடாத ரஹ்மானே பலகீனமானவர்கள் ரஹ்மானே கபரில் அதாபு செய்து விடாத ரஹ்மானே மிகவும் பலகீனமானவர்கள் ரஹ்மானே உலகத்தில் எங்களை யா அல்லாஹ் சோதனைகள் கொண்டு யா அல்லாஹ் நோய் நொடிகளை கொண்டு பிடித்திராத ரப்பே யா அல்லாஹ் தாங்க மாட்டோம் ரஹ்மானே பலகீனமானவர்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் தொழில்களை முடக்கி எங்களை சோதனை செய்து விடாத ரப்பே எங்களை சோதித்து விடாத ரப்பே தகுதியற்றவர்கள் ரஹ்மானே ஈமான் பலகீனமானவர்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே யா அல்லாஹ் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக அகில முஸ்லிம்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக கஸ்ஸா முஸ்லிம்களை கபூல் செய்வாயாக கஸ்ஸா குழந்தைகளை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் பசியால் அங்கே யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் குண்டு மலைகளால் அவர்களை தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரப்பே யா அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை தருவாயாக வெற்றியை தருவாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் வெற்றியை நல்குவாயாக யா அல்லாஹ் அவர்களும் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே என்ற போதிலும் உன்னை நினைவு கொண்டிருக்கின்றார்கள் ரப்பே நாங்களோ நீ கொடுத்த அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு உன்னை மறந்த நிலையில் இருக்கின்றோம் ரப்பே யா அல்லாஹ் இந்த நிலையை விட்டு எங்களை பாதுகாத்திர ரப்பே உன்னை சதா நினைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரு அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை அதிகமாக நினைக்கக்கூடிய
பாக்கியத்தை கொடுத்துறல்லா. யா அல்லாஹ் உனக்காக யா அல்லாஹ் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு உண்டான ஆஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் தேவையுடையவர்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் சிலருக்கு யா அல்லாஹ் உடல்நல நோய் குறைவாக இருக்கின்றது ரஹ்மானே, உடல் நலம் ஆரோக்கியத்தை தருவாயாக ரப்பே. பரிபூர்ண ஷிஃபாவை தருவாயாக ரப்பே. யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அதை ஆரோக்கியத்தோடு நாங்கள் யா அல்லாஹ் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக ரஹ்மானே. எங்களில் சிலருக்கு கடன் தொல்லை இருக்கிறது ரஹ்மானே, யா அல்லாஹ் கடன்களால் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் ரப்பே. வழி இல்லாமல் வட்டியிலே ஹராமிலே விழுந்து விடுகின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த நிலைகளை விட்டு பாதுகாத்திரு அல்லாஹ். வட்டியை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். அறாமானவைகளை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். நல்வாழ்வை கொடுத்துரு ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல வாழ்வை கொடுத்துரு ரஹ்மானே. யா அல்லாஹ் விசாலமான வாழ்க்கையை கொடுத்துரு ரஹ்மானே. விசாலமான ரிசுக்கை கொடுத்துரு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களில் சிலருக்கு யா அல்லாஹ் இன்னும் ஜோடி பொருத்தம் அமையாமல் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்க பேர் கூட மர்ஹூமம் யா அல்லாஹ் முசம்மாவான யா அல்லாஹ் ஹனீஃபா அவர்களுக்கு யா அல்லாஹ் இதர எங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் யா அல்லாஹ் நல்ல ஜோடிகள் இன்னும் அமையவில்லையோ வரனை சிறப்பான முறையிலே அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உண்டான ஜோடியை படைத்தவனே, யா அல்லாஹ் தடைகளால் அது தவிர்த்து கொண்டு இருக்கிறது ரப்பே. நாங்கள் செய்த பாவத்தால் அது தகர்ந்து கொண்டு இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல யா அல்லாஹ் ஜோடிகளை தருவாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ ரப்பே, நல்ல முறையிலே குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. எத்தனையோ நபர்களுக்கு யா அல்லாஹ் இந்த மாதிரியான மஜ்லிஸ்களை கொண்டு யா அல்லாஹ் நீ ஷிஃபாவை கொடுத்திருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் ரப்பே. குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் அத்தா அம்மா என்று பெயர் சொல்லி கூப்பிடும் அந்த குழந்தைகளுக்கு யா அல்லாஹ் அந்த நசீபை எங்களுக்கும் வழங்குவாயாக. கருணையுள்ள ரப்பே, எங்களில் சிலருக்கு ரஹ்மானே யா அல்லாஹ் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் பெற்றோர்கள் பிள்ளைக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்கிறது ரஹ்மானே. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே, யா அல்லாஹ் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ரஹ்மானே, யா அல்லாஹ் முசம்மாவான தஹசீனா அவர்களுக்கும் யா அல்லாஹ் இது போன்ற யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ரப்பே அதை யா அல்லாஹ் நிவர்த்தி செய்து கொடுப்பாயாக. பிரச்சனைகளை தகுத்தெறிவை எடுத்து எரிந்தருள் புரிவாயாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் மொஹப்பத்தை தருவாயாக. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே மதிப்பை யா அல்லாஹ் மொஹப்பத்தை வழங்குவாயாக. கருணையுள்ள ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் நல்ல முறையிலே நாங்கள் கரையை சேர்க்கக்கூடிய யா அல்லாஹ் தீனோடும் இஸ்லாத்தோடும் நல்வாழ்வியோடும் யா அல்லாஹ் அவர்களுக்குண்டான ஹக்கை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்கிறா ரஹ்மானே. விசாலமான ரிசுக்கை தருவாயாக ரப்பே. யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே விசாலமான ரிசுக்கை தருவாயாக. உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. மன நிம்மதியை தருவாயாக. பொருளாதாரத்தில் பரக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அமல்களை யா அல்லாஹ் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை புரிவாயாக. இந்த காதிரியா மஜ்லிஸை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இது யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அன்னாரான யா அல்லாஹ் முசம்மாவான யா அல்லாஹ் அன்சாரி அவர்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் ஜொலிக்க செய்வாயாக. இங்குள்ள அனைவர்களுடைய வாழ்க்கையும் ஜொலிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் மென்மேலும் உயரத்தை நசீபாக்குவாயாக. உன்னிடத்திலே தர்ஜாவை உயர்த்தி அருள் புரிவாயாக. இது போன்ற பல இஷ்கே ரசூலுடைய மஜ்லிஸ்களை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மானே அவர்களுக்கும் எங்களுக்கும் பிச்சை போடுவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நல்குவாயாக. யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் தருவாயாக. வருமானத்தை சிறப்பாக கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாழ்வாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இந்த கரங்களை ரஹ்மானே வேறு யாரிடத்திலும் கையேந்து வைத்து விடாத ரப்பே. உன்னை அழைத்த இந்த நாவுகளை வேறு யாரிடத்திலும் யா அல்லாஹ் தேவைக்காக அழைப்பதை விட்டு பாதுகாத்து ரப்பே.
கண்ணியமான வாழ்வை தருவாயாக, கண்ணியமான வாழ்வை தருவாயாக. எங்கள் பெண்களுடைய கற்புகளை பாதுகாப்பாயாக. எங்கள் பெண்களுக்கு அல்ல, எங்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகளை நல்ல முறையில் கரை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ், யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெண்கள் எங்கே வெளியே சென்றாலும் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பை வழங்குவாயாக. கருணையுள்ள ரப்பே அல்லாஹ் மஹல்லாவை செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே, இங்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ ரஹ்மானே, அவர்களுடைய ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இது போன்று யா அல்லாஹ் மஜ்லிஸை ஹயாத்தாக்கக்கூடிய, உள்ளத்தை ஹயாத்தாக்கக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்களை நசீபாக்கி கொடுத்த ரஹ்மானே, யா அல்லாஹ் கருணையுள்ள ரப்பே, இந்த மஜ்லிஸினுடைய நன்மைகளை யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும், ஏ அல்லாஹ் முன்னே பெயர் வாசிக்கப்பட்ட எல்லா மஷாயிக்மார்களுக்கும், யா அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் எங்களை விட்டு மறந்த எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் அனைவருடைய கபருக்கு வெற்றி வைப்பாயாக. அவர் கபரை வெளிச்சமாக்குவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, கபரை சொர்க்க பூங்காவனமாக்குவாயாக, கபரின் கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக, கபரின் அதாபுகளை நீக்குவாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தை நசீபாக்கிற ரஹ்மானே, அசரார்கள் கைமாறிய மஷாயிமார்களை பொறுக்கணே அல்லாஹ், நல்ல ஆகிபத்தை தரணே அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல ஆகிபத்தை தரணே அல்லாஹ், அல்லாஹ் விசாலப்பட்ட ரிசுக்களை யா அல்லாஹ் நீ உன்னிடத்திலே இருந்து யா அல்லாஹ் கொட்டன ரஹ்மானே, கிருணை கருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் மஷாயிமார்களுடைய நஸரே முபாரக்கை, புனித பார்வையை இந்த இல்லத்தாரின் மீதும் எங்கள் அனைவர்கள் மீதும் இறக்குவாயாக ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் கல்புகளை கெட்டதிலிருந்து யா அல்லாஹ் கழுவி நல்லதின் பக்கம் எங்களை இதாயத்தின் பக்கம் அழைத்து சென்ற ரஹ்மானே, அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய யா அல்லாஹ் அஹ்லு பைத்துகளுடைய தொடர்புகளையும் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ், பெரியோர்களுடைய மஜ்லிஸை நசீபாக்கிறியா அல்லாஹ், கருணையுள்ள ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் எங்களையும் எங்கள் மஜ்லிஸ்களையும் கபூல் செய்திரு ரஹ்மானே. எங்களுடைய தனிப்பட்ட எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த ரஹ்மானே, யா அல்லாஹ் கர்ப்பிணி பெண்களுக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல முறையிலே சுகப்பிரசவத்தை நசீபாக்கிறியா யா அல்லாஹ், யா அல்லாஹ் கருணையுள்ள ரஹ்மானே, குழந்தைகளுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் நொடிகள் இருந்தாலும் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி கொடுத்துற ரஹ்மானே, யா அல்லாஹ் நல்ல முறையில் எளிமை கொடுத்து குழந்தைகளை வளர்த்தக்கூடிய யா அல்லாஹ் நன்மக்களா எங்களை ஆக்குவாயாக. ரசூலுடைய புகழை பாடி நாளை மஹ்ஷரிலும் ரசூலுடைய புகழை பாடக்கூடிய நற்பாக்கியத்தை நல்குவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ் காணக்கொன் கோடி வேண்டும் அந்த கஅபாவை நாங்கள் அனைவர்களும் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தோடு சென்று தரிசிக்க வேண்டும் ரப்பே. பாவப்பட்ட இந்த கண்களுக்கு, பாவப்பட்ட ஜென்மமாய இந்த கண்களுக்கு ரஹ்மானே அல்லாஹ் அந்த தௌஃபீகை நல்கனே அல்லாஹ். அல்லாஹ் கஅபாவினுடைய கருப்பு திரையை பிடித்து கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய தௌஃபீகை நல்கனே அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கண்மணி நாயகம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்ட அந்த ஹஜ்ருல் அஸ்வதிலே நாங்களும் முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை நல்கனே அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் நாயகம் தொழுத அந்த திருக்கஅபாவிலே நாங்களும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணே அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல ஆகிபத்தை நல்கணே அல்லாஹ். யா அல்லாஹ் மதீனா நகருக்கு சென்று எங்கள் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான மதீனத்து வேந்தராம் எங்கள் இதயத்து ரோஜா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ். நாயகமே ஹபீபே யா அல்லாஹ், யா நாயகத்தின் மீது ஸலவாத்தை பொழிந்திரு ரஹ்மானே, யா அல்லாஹ் சலாமை பொழிந்திரு ரஹ்மானே. யா நாயகமே ஹபீபே யா ரசூலல்லாஹ், எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைவிடப்பட்டது, எங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது நாயகமே. எங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு குதுபியதி கல்லத்து ஹீலத்தி அந்த வசீலத்தி எங்களை சொர்க்கத்தை அழைத்து செல்லுங்க நாயகமே. யா அல்லாஹ் என்று மன்றாடக்கூடிய தௌஃபீகை தந்திர ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துஆவையும் கபூல் செய்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த துஆவையும் இந்த மஜ்லிஸையும் கபூல் செய்திரு ரஹ்மானே. இந்த மஜ்லிஸ் உடையவர்களுக்கு நல்பாக்கியத்தை நசீபாக்கிற அல்லாஹ்.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم بحق شيخ يوسف القادري رضي الله تعالى عنه وبحق مشايخ الكرام كلهم أجمعين برحمتك يا أرحم الراحمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته.